காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வெள்ளி கிழங்கும் சர்க்கரையும் தான். ஆழ்வெள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் காலையில் அதையே பாயில் பண்ணி சர்க்கரை வச்சு சாப்பிட்டாச்சு. ஒரு கப்பு மச்சக்கொட்டை சாம்பார் கோசம் வேக வச்சுட்டேன், அதையும் ஒரு கப்பு சாப்பிட்டாச்சு. இதுதான் எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. சுட சுட எதனா சாப்பிட்ணும் போல் எனக்கு தான் தோணுச்சு. நானே சொல்லிடுறேன். எங்கள் வீட்டுக்கார் சுட சுட எதனா இருந்தால் நல்லாயிருக்கும்னு எடுத்தார். சரி, நம்மளுக்கும் வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன செய்யறதுன்னு யோசிச்சா மைதா மாவு வந்தது. மைதா மாவு ஒரு கப், பச்சரிசி மாவு ஒரு கப், மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு நம்ம தோசைக்கு கரைக்கிறதோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். எனக்கு ரொம்ப திக்காக ஊற்றி அதை திருப்பி எடுக்கிறது பிடிக்காது. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கலந்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் தண்ணியாக கரைச்சேன். இது என்னென்னா எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் குடித்தாலும் பரவாயில்ல, 2 சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மழைக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா போட்டு எடுத்தேன். எல்லோரும் சுட சுட சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கோம். இனிமேல் என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல. சாப்பாடு